ஹே பீஸ் வெல்கம் பேக் டு ஹலபே யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒமேகா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறையவே ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒமேகாவில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒமேகாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒமேகா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ப்ரீவியஸ் டேவே ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வந்து நீங்கள் வந்து சென்னை ஒன் லொக்கேஷன் துறைப்பாக்கம் தான் வந்து ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானுமே வந்து கரெக்டாக அவங்க சொன்ன டைம் மார்னிங் 9 o'clock ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. நானுமே வந்து கரெக்டாக 8:50 அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே வந்து கேட் 1 கேட் 2ன்னு 2 கேட்ஸ் இருக்கும். நீங்கள் எதில் என்டர் ஆனாலுமே வந்து அங்கே வந்து செக்யூரிட்டி ரூம் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பாஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ் இருந்தால் தான் உங்களால் அன்றைக்கி ஃபுல் டே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த பாஸை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக மேக்னம் பில்டிங் சொல்லிட்டு சென்னை ஒன்னோட லாஸ்ட்டு பின்னாடி இருக்க பில்டிங் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஒமேகா ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸை காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் வந்து போகும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணது நைட் ஷிஃப்ட்டுக்கு. பட் தென் என்னோட ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து இண்டக்ஷன் டே வந்து மார்னிங்கில் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன மார்னிங் 9 o'clock ரிப்போர்ட்டிங் சொன்னாங்க. பட் தென் அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு முடியறதுக்கு 5 o'clock ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டேல என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் கண்டிப்பாக ஒரிஜினல் கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், இன்கேஸ் நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறக்காமல் வந்து காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லை நீங்கள் வந்து காப்பீஸாக கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் வந்து போகும். இன்கேஸ் இல்லை என்கிட்ட ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அங்கே ஒரு ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்களும் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் இங்கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் வேறு ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்களுமே பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் வேற ஒரு ஆஃபீஸ்லேருந்து வர யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடியறதுக்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் டே ஆயிரும். ஸோ இந்த ஆஃப் டே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா அங்கே கேன்டீன் இருக்கும். நீங்கள் கேன்டீன்லேயுமே வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளில போய் கூட சாப்பிட்டுட்டு கரெக்டாக அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் வந்து திருப்பி உள்ள வந்துடலாம். ஸோ போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எக்ஸாக்டாக இண்டக்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒமேகாவோட எல்லா பாலிசிஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைக் லீவ் பாலிசிஸ் அந்த மாதிரி இருக்க எல்லா பாலிசிஸும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்மின் டீம்லேருந்து வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அட்மின் டீமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டீம் வருவாங்க. டிரான்ஸ்போர்ட் டீம் வந்து இங்கே வந்து ஒமேகாவில் வந்து 2-வே கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கேப் வந்து கம்பல்சரி. பட் வந்து ஃபார் மேல் எம்ப்ளாயீஸ் நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயுமே வரலாம். பட் தென் நீங்களும் வந்து கேப் அவைல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் டீம் கிட்ட நீங்கள் ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே பிக்கப் உங்களுக்கு கேப் வராது. நீங்கள் செகண்ட் டே பிக்கப்புக்கு வந்து நீங்களே தான் ஆஃபீஸ் வர மாதிரி இருக்கும். பட் ட்ராப்புக்கு உங்களுக்கு வந்து கேப் வந்து அசைன் ஆகிடும். ஸோ அட்மின் டீம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டீமோட இன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ சப்மிஷன் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டேரெக்டாக சிஸ்டம்லேயே வந்து அங்கே அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் மொபைல் வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உள்ள கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்து மொபைல் அலோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேவே வந்து உங்களுக்கு ஐடி கார்டுக்கு என்னென்ன ஃபோட்டோலாம் சப்மிட் பண்ணணும், என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுமோ அந்த டேவே எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்லேயோ இல்லை ட்ரைனிங் ஃப்ளோர்லேயோ மொபைல் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ உங்களால் எதுவுமே ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டே இண்டக்ஷன்லேயே உங்களுக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ எல்லா ப்ரூஃப்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் ஐடி கார்டுக்குமே வந்து லைவ் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே தான் வந்து ஐடி கார்டுக்குமே வாங்குவாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபோட்டோவை வந்து ஐடி கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஐடி கார்டுமே உடனே வராது. ஸோ ஐடி கார்டு வரதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். ஸோ எப்படியும் 3 days மேக்ஸிமம் அந்த வீக்கில் உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வந்து வந்துடும். பட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் கார்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ட்ரெயினர் கீழே மேப் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ட்ரெயினர் உங்களை வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் ட்ரெயினரோட ட்ரைனிங் ரூமுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த என்டையர் டே நடக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகி எப்படியும் 5 to 6 o'clock ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரியராக அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க.
ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒமேகாவில் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது மேபி உங்களுக்கு சீக்கிரமாகவும் முடியலாம், இல்லை டிலே ஆகவும் செய்யலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக போக மறக்காமல் ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் அண்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ஒமேகா இன்டர்வியூ வீடியோலேயே வந்து நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அதை வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் ஹரிசரன் சைனிங் ஆஃப். பை கைஸ்.